ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு ஸ்மைலிஸ் விருந்து. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, இது தூதுவளை செடி. நாங்கள் எங்கள் மொட்டை மாடியிலே வச்சுருக்கோம். இந்த தூதுவளை செடி நிறைய முள்ளாக இருக்கும். அதை செடி காமிக்கிறதுக்காக தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள், இதுலேருந்து துவையல் நாம் எப்படி செய்ய போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானொலி அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் காயட்டும். காய்ச்சதும் நாம் அதில் நல்ல ஒரு 4 ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். முதல்ல நம்ம வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நல்லெண்ணெயில் வதக்கிட்டு அப்புறமா தான் நாம் அதை அரைக்க போகிறோம். அதனால் முதல்ல ஒரு நல்ல தாராளமாக ஒரு 4 ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அந்த நல்லெண்ணெயிலேயே ஒரு 6 வரமிளகா கிட்ட நாம் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கையளவுக்கு வெள்ளைப்பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வரமிளகாய் நல்லா பொரிஞ்சிருக்கும். பொரிஞ்சதும் மிளகாயை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். ஏன்னா வரமிளகாய் வெடிக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. அது மாதிரி நம்ம வெடித்து எங்கேயும் எண்ணெயெல்லாம் தெரிச்சிடாமல் இருக்கிறதுக்காக தான் மிளகாயை நம்ம கொஞ்சம் பொரிச்சிட்டு எடுத்துடுறோம். அவ்வளோதான். இப்போ பூண்டு நல்லா வதங்கட்டும். இந்த பூண்டு எவ்வளோ நேரம் வதங்கணுன்னா, அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஒரு பூண்டு நல்லாவே அந்த எண்ணெயில் வேகணும். பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிட்டு அந்த அளவுக்கு அதை நம்ம வதக்கணும். அந்த எண்ணெயில் நல்லா பூண்டு வதங்கட்டும். பூண்டு வதக்குனதோடு நான் ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நான் தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இஞ்சியும் நாம் இதோடு கூட சேர்க்க போகிறோம். நாம் இஞ்சி தோலோடு சேர்க்கக்கூடாது. தோலில் விஷத்தன்மை இருக்குது. அதனால் இஞ்சியோட தோலை நீக்கிட்டு தான் நாம் எந்த ஒரு சமையல்லையும் நாம் வெட்டி வச்சுருக்கிற இஞ்சியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சியும் பூண்டுமே நல்லா இந்த எண்ணெயில் வதங்கணுங்க. நான் அனல் ரொம்ப அதிகமாக இல்லை, சிம்மில் தான் இருக்குது. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த இஞ்சி சேர்த்துருக்கோம் பாருங்கள். இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்கணும். பாருங்கள், பூண்டு நான் காமிக்கிறேன். பூண்டு எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்கள். இன்னும் கூட நல்லா பூண்டு வதங்குச்சுன்னா நமக்கு இந்த துவையல் ரொம்ப ருசியாக இருக்கும். அதாவது பூண்டு பார்த்திங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இன்னும் நல்லா பூண்டு வதங்கணும். அதோடு கூட இஞ்சியும் நல்லா வதங்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதக்கிக்கோங்க. கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. ஒரே இடத்துல இருந்தால் தீஞ்சு போயிடவும் வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி இல்லாமல் கிளறிட்டே இருங்க. போதும், இந்த அளவுக்கு நமக்கு நல்ல கலர் வந்திருக்கு. இந்த கலர் வந்ததும் நாம் க்ளீன் பண்ணி, அதாவது முள் எல்லாமே எடுத்துட்டு சுத்தமாக கழுவி வச்சுருக்க அந்த தூதுவளை இலையை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இதில் நிறைய முள் இருக்கும், பார்த்து நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இலையிலையும் முள் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த முள் எல்லாமே இப்போ இந்த எண்ணெயில் நம்ம வதக்குறோம் பார்த்திங்களா, அதில் நல்லா வதங்கிடும். வதங்கிட்டு நாம் அரைச்சதும் அந்த முள் எல்லாமே அரைப்பட்டுடும். அதனால் இந்த முள் இருக்கிறதுனால உடம்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இந்த தூதுவளை எதனால் சேர்க்குறோன்னா, இது சளிக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த கொரோனா டைமில் நமக்கு கொஞ்சமாக சளி வந்துட்டால் கூட ஒருவேளை நமக்கு கோவிட் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி நம்ம பயப்பட ஆரம்பிச்சிடுவோம். இந்த தூதுவளை துவையல் எடுத்துக்கிறதுனால நமக்கு அந்த பயம்லாம் தேவையே இல்லை. உடம்புல சளி எங்கே இருந்தாலும் அந்த சளி எல்லாத்தையும் நீக்கிடும். இதை நம்ம சமையலில் சேர்த்துக்கிறதுனால நமக்கு என்னென்ன பயன்கள்னால், சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை தாராளமாக இந்த துவையலை சாப்பிடலாம். அவங்க உடம்புல இருக்கிற சளி எல்லாத்தையும் இதை வெளியேற்றிடும். இது நமக்கு சுவாச உறுப்புக்கு நல்ல பலத்தை கொடுக்கும். சுவாச பாதையில் எந்த அழற்சி இருந்தாலும் அதை இது நீக்கிடுங்க. நமக்கு மூச்சு திணறல், அடுத்து வீசிங் ப்ராப்ளம், இது ஒரு அருமையான மருந்துங்க. இது தாராளமாக அவங்க பயன்படுத்தலாம். பாருங்கள், நமக்கு ஓரளவு நல்லாவே இந்த தூதுவளை கீரை வதங்கிருச்சு. இப்போ நாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துட்டு இந்த புதினாவையுமே நல்லா வதக்கிக்கோங்க. இதோடு கூடவே நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, அதே அளவுக்கு கொத்தமல்லியும் இதில் நாம் சேர்த்துக்கலாம். இந்த புதினா கொத்தமல்லி எதுக்காக சேர்க்குறோன்னா, சிலருக்கு சளி அதிகமாக இருக்கிறதுனால ஜீரணம் ஆகாது, சாப்பிட பசிக்காது. அவங்களுக்குலாம் ஜீரணம் ஆகிறதுக்காகவும் நல்ல பசி எடுக்கிறதுக்காகவும் தான் நாம் இதெல்லாம் சேர்க்குறோம். அடுத்து நம்ம ஏற்கனவே எண்ணெயில் வறுத்து எடுத்து வச்ச வரமிளகாவையும் இதில் சேர்த்துப்போம். எல்லாம் நல்லா வதங்கட்டும். இது எல்லாமே வதங்கணும். நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இதோடு கூட நம்ம கடைசியாக ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்க்க போகிறோம். புளியை சேர்த்துட்டு இது நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க.
வதக்கிட்டு இது நல்லா வதக்க ஆரம்பிச்சது, அதாவது நல்லா எல்லாமே ஒன்று போல் கலந்து நல்லா எண்ணெயில் வதங்கினதும் நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சுட்டு இதை துவையலாக அரைச்சிக்கலாம். இந்த துவையல் எதுக்கெல்லாம் நல்லதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, நல்லா ஜீரணம் ஆகும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி கொடுங்க. நல்லா கிளறி கொடுத்துட்டு பாருங்கள், நமக்கு நல்லா வதங்கிருச்சு. நம்ம சேர்த்த அந்த கொத்தமல்லி, புதினா, தூதுவளை எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. அதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு தட்டில் மாற்றிட்டு அது ஆறுனதும் நம்ம அதை மிக்சிலையோ இல்லை அம்மிலையோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அம்மியில் அரைச்சா இன்னும் ருசியாக இருக்கும். உங்களுக்கு எது வசதியோ அதில் செஞ்சுக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். இதை நல்லா மழை அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இதை நாம் ஒரு தாளிப்பு செஞ்சுக்கலாம். ஒரு ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கோங்க. அந்த வானொலி சூடாகட்டும். சூடானதும் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஏன் சேர்க்குறோன்னா, நல்லெண்ணெயில் செஞ்சால் ஊறுகாய் இன்னும் நல்லா ருசியாகவும் சீக்கிரம் கெடாமலும் இருக்கும். அதனால தான் நம்ம நல்லெண்ணெய் சேர்க்குறோம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். பாருங்கள், கடுகு வெடிஞ்சதும் நாம் ஒரு 2 குச்சி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். கருவேப்பிலையும் இந்த எண்ணெயிலேயே சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை எண்ணெயில் பொரிஞ்சதும் அவ்வளோதான், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தூதுவளை இலையை இந்த எண்ணெயில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுங்க. இந்த எண்ணெயில் எல்லாத்தையும் அந்த கீரையே அப்படியே எண்ணெயை அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம ஊற்றின எண்ணெயே இல்லாத மாதிரி ஆகிடும் பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா அப்சர்வ் ஆகிடும்ப்பா. நல்லா கிண்டி கொடுங்க. ஒன்றும் இல்லை, பொறுமையாக சிம்மில் தான் வைக்கணும். அனல் அதிகமாக இருக்கக்கூடாது. நல்லா கிண்டி கொடுங்க. கிண்டி கொடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ எண்ணெய் சேர்த்தோம், எண்ணெயே இதில் இல்லை பாருங்கள். இப்போ நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா இந்த அதாவது துவையல் வதங்கினதும் நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் வெளியே வந்துடும். அப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா பபிள்ஸ் வருது. சிம்மில் இருக்கட்டும். கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இது நல்லா வதங்கிட்டு நல்லா நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் அப்படியே பாருங்கள், இந்த ஓரத்துலலாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கூட கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதாவது உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு, எனக்கு எல்லாமே சரியாக இருக்குது, அதனால நான் சேர்க்கலை. உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம எல்லாமே நல்லா போட்டுட்டு எல்லாம் தாளித்து எண்ணெயெல்லாம் செலவு பண்ணி உப்பு இல்லாமல் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊறுகாய் கெட்டே போயிடும். எல்லாம் சரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட அது நல்லா வதங்கட்டும். அவ்வளோதாங்க. நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் அப்படியே பாருங்கள் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த கொரோனா டைமில் பிள்ளைகளுக்கு சளிக்கு ரொம்ப நல்லது. மறக்காமல் இது வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் சமையலில் சேர்த்துக்கோங்க. ஒன்று துவையல், இல்லை சட்னி, இல்லையா சூப்பு, ரசம் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க இருக்கிறவங்க தாராளமாக இதை வீட்டில் சேர்க்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. நாம் அதாவது இயற்கையாகவே நமக்கு இறைவன் நிறைய மூலிகைகளை கொடுத்துருக்கிறாரு. அதை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் பயனடைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். இது நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே நமக்கு திரண்டு வந்திருக்கு. ஊறுகாவும் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. அந்த எண்ணெய் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. இப்படி இங்கே பரட்டி விட்டிங்கன்னா அது அப்படியே கடாயில் ஒட்டாமல் ஃபுல்லாகவே அப்படியே திரண்டு வரும் பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நமக்கு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. அதாவது தூதுவளை துவையல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா மணமாக இருக்குது. இது கொஞ்சம் சிறு கசப்பு இருக்க தான் செய்யும். ஆனால் நம்ம புளியெலாம் சேர்த்துருக்கு. புளி, அந்த புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த கசப்புலாம் தெரியாது. அதனால் எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நல்லாயிருக்கும். நல்லா அதாவது இது சாம்பார் சாதம், இல்லை தோசை, சப்பாத்தி, இட்லி இது கூடலாம் நம்ம வச்சு தாராளமாக சாப்பிடலாம். ஆனால் ஒன்று, இது தயிர் சாதம் கூட சாப்பிடாதீங்க. ஏன்னா சளி பிடிச்சிருக்கும். தயிர் சாதம் கூட இதை வச்சு சாப்பிடும்போது அது இன்னும் கொஞ்சம் கோல்டு அதிகமாக்கிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சுவையான ருசியான தூதுவளை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இனியும் ஏதாச்சும் டிஷ்ஷஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
மறக்காமல் ஸ்மைலிஸ் விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.